நண்பர்களே, ஈரானின் வரலாறு தொடர்பாக 1970 பெரிய நீண்ட வரலாறு. ஆனால் 1979 ஈரானின் வரலாறு தொடர்பாக இந்த பகுதியில் பார்க்கலாம் என்று இருக்கிறேன். இஸ்லாமிய புரட்சி என்று கூட அறியப்படுகின்ற ஈரானிய புரட்சியானது ஷா முஹம்மது ரிஸா ஷா பஹலவியின் கீழான ஓர் ஒட்டுமொத்த முடியாட்சியிலிருந்து ஆயத்துல்லா கொமைனிக்கு கீழான ஓர் இஸ்லாமிய குடியரசாக ஈரானை மாற்றிய புரட்சியாகும். கொமைனி புரட்சியின் தலைவர்களில் ஒருவராகவும் இஸ்லாமிய குடியரசை நிறுவியவராகவும் இருக்கிறார். இந்த புரட்சி ஜனவரி 1978 முதன்மையான போராட்டங்களுடன் தொடங்கியதாக குறிப்பிடலாம். டிசம்பர் 1979 புதிய சமய சார்பாட்சி அரசியல் அமைப்பின் அங்கீகாரத்தோடு இது முடிவடைந்தது. இதில் ஆயத்துல்லா கொமைனி நாட்டின் அதி உயர் தலைவரானார். இதற்கிடையில் நாட்டை வேலை நிறுத்தங்களும் போராட்டங்களும் முடக்கியதற்கு பிறகு ஜனவரி 1979 நாடு கடந்து வாழ்வதற்காக முஹம்மது ரிஷா ஷா பஹலவி நாட்டை விட்டு வெளியேறினார். 1 பிப்ரவரி 1979 அன்று ஆயத்துல்லா கொமைனி தெஹ்ரானுக்கு பிரான்சில் இருந்து திரும்பி வந்தார். பிரான்சில் அவர் 14 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆயுதம் ஏந்திய தெரிச்சண்டையில் ஷாவுக்கு விசுவாசமான துருப்புகளை கரந்தடி போர் முறையினர் மற்றும் புரட்சியாளர் துருப்புக்கள் திணறடித்ததற்கு பிறகு ஈரானின் இராணுவம் நடுநிலை வகிப்பதாக 1979 பிப்ரவரி 11 அன்று அறிவித்தது. இதற்கு பிறகு சீக்கிரமே பஹ்லவி அரச மரபின் இறுதி வீழ்ச்சி நடைபெற்றது. 1 ஏப்ரல் 1979 அன்று இஸ்லாமிய குடியரசாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக உருவானது. ஒரு நாளுக்கு முன்னர் ஒரு தேசிய அளவிலான பொது வாக்கெடுப்பில் ஈரானியர்கள் பெரும்பான்மையாக இந்த மாற்றத்தை அங்கீகரித்ததற்கு பிறகு இஸ்லாமிய குடியரசு உருவாகியது. 1979 ஈரானிய புரட்சியின் சித்தாந்தம். இந்த நாட்டின் தனித்துவமான அரசியலமைப்பு வெலாயத்தே ஃபக்கீஹ் என்ற கருத்துருவை அடிப்படையாக கொண்டது. முஸ்லிம்கள் முன்னணி இஸ்லாமிய சட்டவியலாளர் அல்லது சட்டவியலாளர்கள் ஆட்சி அல்லது மேற்பார்வையிடுதல் வழியாக பாதுகாப்பை கொண்டிருக்க வேண்டும் என்ற கருத்துருவை இது முன்வைத்தது. கொமைனி 1989 அவரது இறப்பு வரை அந்த நாட்டின் ஆட்சி செய்யும் சட்டவியலாளராக அல்லது அதிஉயர் தலைவராக சேவையாற்றினார். ஈரானின் துரிதமான நவீனமயமாக்கப்பட்ட முதலாளித்துவ பொருளாதாரமானது இஸ்லாமிய பொருளாதாரம் மற்றும் பண்பாட்டு கொள்கைகளால் மாற்றம் செய்யப்பட்டது. பெரும்பாலான தொழில்துறை தேசியமயமாக்கப்பட்டது. சட்டங்களும் பள்ளிகளும் இஸ்லாமியமயமாக்கப்பட்டன மற்றும் மேற்குலக தாக்கங்களானவை தடை செய்யப்பட்டன. இந்த புரட்சி உலகம் முழுவதிலும் பெரும் தாக்கத்தை கூட ஏற்படுத்தியது. 1979 முதல் 3 ஜூன் 1989 அன்று அவரது இறப்பு வரை கொமைனியின் புரட்சி தலைவர் அல்லது அதிஉயர் தலைவர் என்ற அந்தஸ்து நீடித்தது. கொமைனிக்கு கீழ் ஒரு சமய சார்பாட்சி குடியரசாக நிலைநிறுத்தப்பட்டது மற்றும் ஈராக்குடனான செலவீனத்தை ஏற்படுத்திய மற்றும் குருதி தோய்ந்த போராலும் இந்த காலம் குறிக்கப்படுகிறது. இந்த நிலைநிறுத்தல் 1982-83 வரை நீடித்தது. நாட்டின் பொருளாதாரம், இராணுவம் மற்றும் அரசு இயந்திரத்திற்கு ஏற்பட்ட சேதத்தை ஈரான் வெற்றிகரமாக சமாளித்தது. முன்னர் புரட்சியாளர்களின் கூட்டாளிகளாக இருந்து பின்னர் எதிரிகளாக மாறியவர்கள் இடதுசாரிகள் மற்றும் அதிகப்படியான முஸ்லிம்கள் ஆகியோரால் நடத்தப்பட்ட போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் ஆற்றல் வாய்ந்த தன்மையோடு ஒடுக்கப்பட்டன. புதிய அரசால் பல அரசியல் எதிரிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. புரட்சியின் நிகழ்வுகளை தொடர்ந்து கரந்தடி போர் முறையினர் மற்றும் கூட்டாட்சி கட்சிகள் கூசித்தான், குர்திஸ்தான், ஹோன்பத்தி கபுசு ஆகியவற்றை உள்ளடக்கிய பகுதிகளில் கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். கிளர்ச்சியாளர்கள் மற்றும் புரட்சி படையினருக்கு இடையில் கடுமையான சண்டைக்கு இது வழிவகுத்தது. இந்த சண்டைகள் ஏப்ரல் 1979 ஆரம்பமாகின. பல மாதங்கள் முதல் ஓராண்டுக்கு மேலாக இந்த சண்டைகள் ஒவ்வொரு மாகாணத்திலும் நீடித்தன. ஈரானிய குர்திஸ்தானின் ஜனநாயக கட்சியால் நடத்தப்பட்ட குர்திய கிளர்ச்சி இதில் வன்முறையாக மாற்றமடைந்தது. 83 ஆண்டு வரை இது நீடித்தது. கிட்டத்தட்ட 10,000 பேர் அதில் இறந்திருக்கிறார்கள். அரசியலமைப்பின் நிபுணர்களின் மன்றத்தால் வடிவமைக்கப்பட்டதன்படி 1979 ஆண்டின் கோடை காலத்தில் ஒரு புதிய அரசியல் அமைப்பு உருவானது.
கொமைனிக்கு பாதுகாப்பு சட்டவியல் அதியுயர் தலைவர் என்ற சக்தி வாய்ந்த பதவியையும், சட்டமியற்றும் அவை மற்றும் தேர்தல்கள் மீது பாதுகாவலர்களின் ஒரு மதகுரு மன்றத்தின் சக்தியையும் கொடுத்தது. டிசம்பர் 1979 பொது வாக்கெடுப்பின் மூலம் புதிய அரசியல் அமைப்பு அங்கீகரிக்கப்பட்டது. ஈரான் பிணைய கைதி பிரச்சனை தொடர்ச்சியாக இருந்தது. 1979 முதல் 81 வரை இஸ்லாமிய குடியரசின் வரலாற்றில் ஒரு நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்திய தொடக்க கால நிகழ்வு ஈரானிய பிணைய கைதி பிரச்சனை. புற்றுநோய் சிகிச்சைக்காக ஐக்கிய அமெரிக்காவுக்குள் ஈரானின் முந்தைய மன்னர் ஷாவை அனுமதித்ததை தொடர்ந்து 1979 4 நவம்பர் மாதம் அன்று ஈரானிய மாணவர்கள் ஐக்கிய அமெரிக்க தூதரக ஊழியர்களை கைது செய்தார்கள், பிடித்தார்கள். ஷாவை விசாரணைக்காக ஈரானிடம் ஒப்படைக்குமாறு அவர்கள் தெரிவித்தார்கள். தூதரகத்தை அவர்கள் முற்றுகையிட்டார்கள். ஜனவரி 1981 வரை 444 நாட்களுக்கு 52 பிணைய கைதிகள் பிடித்து வைக்கப்பட்டிருந்தார்கள். பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கு நடத்தப்பட்ட ஒரு அமெரிக்க ராணுவ முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. அமெரிக்க தூதரகத்தை கைப்பற்றியது ஈரானில் பெருமளவுக்கு பிரபலமானதாக இருந்தது. பிணைய கைதிகளை பிடித்தவர்களுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு ஒன்று கூடினர். கொமைனியின் மதிப்பை வலிமைப்படுத்தியதாகவும் அமெரிக்க வாதத்திற்கு எதிரான நிலையை உறுதிப்படுத்தியதாகவும் இந்த நிகழ்வு கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் இருந்துதான் கொமைனி அமெரிக்காவை குறித்து விமர்சனங்களை வைக்க தொடங்கினார். தூதரக ஊழியர்கள் வெளியேற்றப்படலாம், ஆனால் பிணைய கைதிகளாக பிடிக்கப்படக்கூடாது என்று நீண்ட காலம் நீடித்திருந்த உலக சட்டத்தின் கொள்கையை மீறியதாக இது அமெரிக்காவால் கருதப்பட்டது. ஈரானுக்கு எதிரான ஒரு சக்தி வாய்ந்த எதிர்வினையை அமெரிக்காவில் உருவாக்கியது. இரு நாடுகளுக்கு இடைப்பட்ட உறவு முறைகள் தொடர்ந்து ஆழமாக எதிர்ப்பு நிலையில் இருந்தன. அமெரிக்க பன்னாட்டு பொருளாதார தடைகளானவை ஈரானின் பொருளாதாரத்தை பெரிதும் பாதித்தன. ஈரான் ஈராக் போர் 1980 முதல் 88 வரை. இந்த அரசியல் மற்றும் சமூக பிரச்சனையின் போது ஈராக்கிய தலைவர் சதாம் ஹுசைன் புரட்சியின் ஒழுங்கு குலைந்த நிலையில் ஈரானிய ராணுவத்தின் பலவீனம் மற்றும் மேற்குலக அரசாங்கங்களுடனான புரட்சியின் பகைமை உணர்வு ஆகியவற்றை தனக்கு அனுகூலமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சித்தார். ஒரு காலத்தில் வலிமையாக இருந்த ஈரானிய ராணுவம் புரட்சியின் பொழுது கலைக்கப்பட்டிருந்தது. ஷா வெளியேற்றப்பட்டதுடன் சேர்த்து மத்திய கிழக்கின் ஒரு வலிமையான தலைவராக தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்ள சதாம் ஹுசைனுக்கு எண்ணங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஷாவின் ஆட்சியின் பொழுது ஈரானிடமிருந்து ஆரம்பத்தில் ஈராக் கோரிய நிலப்பரப்புகளை தற்பொழுது பெற்றதன் மூலம் பாரசீக வளைகுடாவுக்கு ஈராக்கின் வழியை விரிவாக்க சதாம் ஹுசைன் விரும்பினார். ஈராக்குக்கு மிக முக்கியமாக கருதப்பட்ட பகுதியாக கூசித்தான் திகழ்ந்தது. இந்த பகுதி பெருமளவுக்கு அரேபிய மக்களை மட்டும் கொண்டிருக்கவில்லை, பலமான கச்சா எண்ணெய் வயல்களையும் கொண்டிருந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபு மூசா மற்றும் பெரிய மற்றும் சிறிய துன்புகளாகிய தீவுகளும் கூட இலக்காகின. இந்த குறிக்கோள்களுடன் சதாம் ஹுசைன் ஈரான் மீது ஒரு முழு அளவிலான தாக்குதலை தொடங்க திட்டமிட்டார். 3 நாட்களுக்குள் ஈரானின் தலைநகரத்தை தனது படைகள் அடையும் என்று பெருமையோடு குறிப்பிட்டார். 22 செப்டம்பர் 1980 அன்று கூசித்தான் என்ற பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் மூலம் ஈரான் மீது ஈராக்கிய ராணுவம் படையெடுத்தது. ஈரான் ஈராக் போரை ஆரம்பித்து வைத்தது. இந்த தாக்குதல் ஈரானை முழுவதுமாக திகைப்புக்கு உள்ளாக்கியது. சதாம் ஹுசைனின் படைகள் பல தொடக்க முன்னேற்றங்களை அடைந்த போதிலும் 82 வாக்கில் ஈரானிய படைகள் ஈராக்கிய ராணுவத்தை ஈராக்குக்குள் உந்தி தள்ளின. ஈராக்கில் பெரும்பான்மையினராக ஷியா அரபியர்கள் வாழ்ந்து வந்ததன் காரணமாக மேற்கு நோக்கி ஈராக்குக்கு இஸ்லாமிய புரட்சியை ஏற்படுத்த கொமைனி விரும்பினார். 88 வரை மேற்கொண்ட 6 ஆண்டுகளுக்கு இந்த போரானது தொடர்ந்தது. ஐக்கிய நாடுகள் சபையால் மத்தியஸ்தம் செய்யப்பட்ட போர் நிறுத்தத்தை ஈரான் ஒப்புக்கொண்டது. ஈராக் தனது போர் முறையில் வேதியியல் ஆயுதங்களை பயன்படுத்திய பொழுது ஆயிரக்கணக்கான ஈரானிய குடிமக்களும் இராணுவ வீரர்களும் அழிந்தார்கள். எகிப்து, பாரசீக வளைகுடாவின் அரேபிய நாடுகள், சோவியத் ஒன்றியம் மற்றும் வார்சா உடன்பாட்டு நாடுகள், ஐக்கிய அமெரிக்கா, பிரான்சு, ஐக்கிய ராச்சியம், ஜெர்மனி, பிரேசில் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் ஈராக்குக்கு பொருளாதார உதவிகளை அளித்தன. ஜெர்மனி மற்றும் ஐக்கிய ராச்சியம் ஆகிய நாடுகள் ஈராக்குக்கு வேதியியல் ஆயுதங்களை விற்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போரிலே 1,82,000 மேற்பட்ட குர்திய மக்கள் ஈராக்கின் ஆயுதங்களால் இறந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
19 ஜூலை 1988 தொடங்கி கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு நீடித்த இந்த போரில் அரசாங்கம் அமைப்பு ரீதியாக ஈரான் முழுவதிலும் ஆயிரக்கணக்கான அரசியல் கைதிகளை தண்டனைக்குட்படுத்தியது. 88 ஈரானிய அரசியல் கைதிகளின் தண்டனைகள் என்று பொதுவாக இது குறிப்பிடப்படுகிறது. ஈரானின் மக்கள் முஜாஹிதீன் அமைப்பின் உறுப்பினர்கள் முதல் தொன்மையான இலக்காக இருந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டது. ஈரானின் புதே கட்சி, அது பொது உடைமைவாத கட்சி உள்ளிட்ட பிற இடதுசாரி குழுக்களைச் சேர்ந்த அரசியல் கைதிகளும் ஒரு குறைவான அளவில் தண்டனைக்குட்படுத்தப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 30,000 பேர் வரை இருக்கலாம் என்று மதிப்பிடப்படுகிறது. 1989 தன் மரணப்படுக்கையில் ரூஹுல்லா கொமைனி 25 பேரை கொண்ட அரசியலமைப்பு சீர்திருத்த மன்றத்தை நியமித்தார். இந்த மன்றம் அலி கொமைனியை அடுத்த உயர் தலைவராக பெயரிட்டது. ஈரானின் அரசியலமைப்பில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான மாற்றங்களை செய்தது. 1989 ஜூன் 3 அன்று கொமைனியின் இறப்பை தொடர்ந்து சிக்கலற்ற அதிகார மாற்றம் நடைபெற்றது. கொமைனியின் வசீகரம் மற்றும் சமய சார்பு நிலையை கொண்டிருக்காத அதே நேரத்தில் ஈரானின் ஆயுதப்படைகள் மற்றும் அதன் பொருளாதார ரீதியாக சக்தி வாய்ந்த சமய அடிப்படை தளங்களுக்குள் ஆதரவாளர்களின் ஓர் இணையத்தை உருவாக்கினார். இவரின் ஆட்சியின் கீழ் ஈரான் குறைந்தது ஒரு பார்வையாளரால் சர்வாதிகார நாட்டை போல் இல்லாமல் ஒரு சமய சார்புடைய சிலருடைய ஆட்சியாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள். அலி அக்பர் அசமி ரப்சஞ்சானி 1989 97 வரை பதவி வகித்தார். அடுத்த அதிபராக ஒரு நடைமுறைவாத பழமைவாதியான இவர் 4 ஆண்டு காலங்கள் அதிபராக சேவையாற்றினார். போரால் பாதிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பை மீண்டும் கட்டமைப்பதில் தனது முயற்சிகளை அவர் கவனம் செலுத்தினார். இந்த முயற்சிகள் கச்சா எண்ணெய் விலை குறைந்ததால் கடினமாக்கப்பட்டாலும் அவர் தொடர்ந்து முயற்சி செய்தார். இஸ்லாமிய குடியரசின் முதல் சில ஆண்டுகளில் தேசியமயமாக்கப்பட்ட நிறுவனங்கள் தனியார் மயமாக்கியதன் மூலம் பொதுமக்கள் மத்தியில் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை மீண்டும் ஏற்படுத்த ரப்சஞ்சானி விரும்பினார். மேலும் பொருளாதாரத்தை மேலாண்மை செய்ய தகுதி பெற்ற தொழில்நுட்பவாதிகளையும் கூட அழைத்து வந்தார். உலகளாவில் தங்களது தனிமைப்படுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கிய அரசாங்கத்தின் நகர்வுக்கு காரணமாக இவர்களது பொருளாதாரத்தின் நிலையும் அமைந்தது. சவுதி அரேபியா போன்ற அண்டை நாடுகளுடன் நல்ல உறவு முறைகளை மீண்டும் நிறுவுதல் மற்றும் பிற நாடுகளுக்கு இந்நாட்டின் புரட்சி ஏற்றுமதி செய்யப்பட மாட்டாது போன்ற உறுதிகளோடு இந்த பகுதியில் இந்த நாட்டின் நற்பெயரை மேம்படுத்தும் ஒரு முயற்சி ஆகியவற்றின் வழியாக இது செய்யப்பட்டது. 1991 பாரசீக வளைகுடா போரின் பொழுது ஈரான் தொடர்ந்து நடுநிலை வகித்தது. ஐக்கிய அமெரிக்காவை கண்டித்தது மற்றும் தப்பித்து வந்த ஈராக்கிய போர் விமானங்கள் மற்றும் அகதிகளுக்கு ஈரானுக்குள் அனுமதி அளித்தது ஆகியவற்றுடன் தன்னுடைய செயல்பாடுகளை வரம்புக்குட்படுத்தி கொண்டார். 1990களில் ஈரானானது முந்தைய தசாப்தங்களை விட மேற்குலக பண்பாடு குறித்து ஒரு மிகப்பெரிய சமய சார்பின்மை நடத்தை மற்றும் மதிப்பை கொண்டிருந்தது. தங்கள் உரிமைகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்திய இஸ்லாமிய கொள்கைகளுக்கு எதிராக தங்களது அதிருப்தியை நகர்ப்புற மக்கள் வெளிப்படுத்திய ஒரு வழியாக இந்த மேற்குலக பண்பாட்டுக்கு அளித்த மதிப்பு கருதப்பட்டது. 1997 முதல் 2005 வரை ஹதாமி சீர்திருத்தவாத அதிபராக இருந்தார். அதிபர் ரப்சஞ்சானியின் பொருளாதார கொள்கைகளானவை வெளி உலகத்துடன் வலிமையான உறவு முறைகளுக்கு வழிவகுத்தன. ஆனால் சமூக நடத்தை குறித்த சில ஒழுங்குமுறைகள் அமுல்படுத்துவதில் இவரது அரசாங்கத்தின் தளர்த்தல் உலமாக்களை நாட்டின் ஆட்சியாளர்களாக கொண்டிருந்த பொதுமக்கள் மத்தியில் பரவலான அதிருப்தியில் சில எதிர்வினைகளுக்கு காரணமானது. 1997 அதிபர் பதவிக்கான அரசாங்கத்தின் வேட்பாளர் தோற்கடிக்கப்படுவதற்கு இது வழிவகுத்தது. இந்த வேட்பாளர் அதியுயர் இஸ்லாமிய சட்டவியலாளரின் ஆதரவை பெற்றிருந்தார். சீர்திருத்தவாதிகளில் ஒருவரான சுயேட்சை வேட்பாளரான முகமது ஹதாமியால் தோற்கடிக்கப்பட்டார். ஹதாமி 69% வாக்குகளை அவர் பெற்றார். அஹமதின் நிஜாத் 2005 முதல் 2013 வரை அவர் 6வது அதிபராக இருந்தார். இந்த காலகட்டத்தில் ஈராக் மீதான அமெரிக்க படையெடுப்பு, சதாம் ஹுசைனின் அரசாங்கம் பதவியிலிருந்து நீக்கப்படுதல் மற்றும் ஈராக்கின் ஷியா பெரும்பான்மையினர் அதிகாரம் பெற்றது ஆகியவை அனைத்தும் இந்த பிராந்தியத்தில் ஈரானின் நிலையை வலிமைப்படுத்தின. குறிப்பாக பெரும்பாலும் ஷியா மக்கள் வாழ்ந்த ஈராக்கின் தெற்கு பகுதியில் வலிமைப்படுத்தின. 2006 செப்டம்பர் 3 ஒரு முன்னணி ஷியா தலைவர் தன்னாட்சியுடைய ஷியா பகுதிக்கான கோரிக்கைகளை மீண்டும் வைக்க தொடங்கினார்.
குறைந்தது ஒரு பார்வையாளர். முன்னாள் ஐக்கிய அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் வில்லியம் எஸ் கோகன் குறிப்பிட்டதன்படி 2009 நிலவரப்படி அந்த பிராந்தியத்தில் ஈரானின் அதிகரித்து வந்த சக்தி மத்திய கிழக்கின் முதன்மையான வெளியுறவு கொள்கை பிரச்சனையாக சியோனிச எதிர்ப்பை பின்னுக்கு தள்ளியது. 2005 மற்றும் 2006 ஆகிய ஆண்டுகளில் ஐக்கிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்க திட்டம் தீட்டுவதாக தகவல்கள் பரவின. இதற்கு முக்கியமாக குறிப்பிட்ட காரணம் ஈரானின் குடிசார் அணு ஆற்றல் திட்டம். இது ஓர் அணு ஆயுத திட்டத்திற்கு வழிவகுக்கும் என ஐக்கிய அமெரிக்காவும் சில பிற அரசுகளும் எண்ணின. எந்த விதத்திலும் இராணுவ நடவடிக்கையோ மற்றும் பொருளாதார தடைகளையோ சீனாவும் ரஷ்யாவும் எதிர்த்தன. உற்பத்தியை தடை செய்து அணு கரு ஆயுதங்களை கையிருப்பு வைத்து பயன்படுத்துவதற்கு எதிராக ஒரு ஃபத்வாவை கொமைனி வெளியிட்டார். ஆகஸ்ட் 2005 வியன்னாவில் பன்னாட்டு அணுசக்தி முகமையகத்தின் சந்திப்பில் ஈரானிய அரசாங்கத்தால் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இந்த ஃபத்வாவானது குறிப்பிடப்பட்டது. அணு ஆயுதத்தை பாவிக்க மாட்டோம் என்பது. 2009 அகமது நிசாத் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டது விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. முந்தைய 30 ஆண்டுகளில் இஸ்லாமிய குடியரசின் தலைமைத்துவத்திற்கு மிகப்பெரிய உள்நாட்டு சவாலை உருவாக்கிய பெருமளவிலான போராட்டங்கள் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டது. இதன் விளைவாக ஏற்பட்ட சமூக அமைதியின்மையானது ஈரானிய பச்சை இயக்கம் என்று பரவலாக அறியப்பட்டது. 2013 முதல் 2021 வரை ஹசன் ரூஹானி வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 3,67,04,156 வாக்குகள் பதிவிடப்பட்டன. ஹசன் ரூஹானி 1,86,13,329 வாக்குகளை பெற்றார். தேர்தலுக்கு அடுத்த நாள் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் ரூஹானி உலகுடன் ஈரானிய உறவு முறைகளை மறுபரிசீலிக்க தனது உத்தரவாதத்தை மீண்டும் உறுதிப்படுத்தினார். 2015 ஏப்ரல் 2 அன்று சுவிட்சர்லாந்தில் 8 நாட்கள் இரவு முழுவதிலும் கூட தொடர்ந்து நடைபெற்ற சிக்கலான விவாதங்களை தொடர்ந்து ஈரானும் 6 உலக சக்திகளும் ஐக்கிய அமெரிக்கா, ஐக்கிய ராச்சியம், பிரான்ஸ், சீனா மற்றும் ரஷ்யாவுடன் சேர்ந்து ஜெர்மனி ஈரானின் அணுசக்தி திட்டங்களை வரம்புக்குட்படுத்தும் ஒரு புரிதலின் மேலோட்டங்களுக்கு ஒப்புக்கொண்டன. பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் வெளிப்படுத்தியதன்படி இரு பிரிவினரும் அறிவிப்புகளுக்கு தயாராயினர். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பொழுது முஹம்மது சாபத் ஷரீப் தீர்வுகளை கண்டுவிட்டோம், உடனடியாக முன் வரைவை தொடங்க தயாராகிவிட்டோம் என்று எழுதினார். அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் 7 நாடுகளில் ஒரு இறுதி சந்திப்புக்கு பிறகு பத்திரிகையாளர்களை ஷரீஃபுடன் சேர்ந்து சந்திப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவரான பெதேரிகா மெகேரினி நல்ல செய்தி என்று எழுதினார். ஒரு தசாப்தத்துக்கும் மேலான வேலைப்பாடுகளுக்கு பிறகுதான் ஒரு தீர்க்கமான அடி என்று அழைத்த ஒரு ஒன்றிணைந்த அறிக்கையை ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் பெதேரிகா மெகேரினி படித்தார். இதைத் தொடர்ந்து ஈரானிய வெளியுறவு அமைச்சர் முகமது சாபத் ஷரீப் அதே அறிக்கையில் பாரசீக மொழியில் படித்தார். ஐக்கிய அமெரிக்க வெளியுறவு செயலாளர் யோவான் கெர்ரியும் பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியின் உயர்நிலை தூதர்களும் அவர்களுக்கு பின்னால் மேடையில் நின்றும் இருந்தார்கள். ஒரு விரிவான ஒப்பந்தத்திற்கு ஒரு தற்காலிகமான ஏற்பாடான சட்டமாக இருக்கும் என்று இந்த ஒப்பந்தம் திட்டமிடப்பட்டது. 2015 ஆண்டு கையொப்பமிடப்பட்டது. ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் குறித்து ஈரானுடனான 12 ஆண்டுகால பேச்சுவார்த்தை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு முடிவை கொண்டு வந்தது. ஐக்கிய அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் பிரச்சாரம் செய்த பொழுது ஈரானின் அணுசக்தி ஒப்பந்தத்தை தான் கைவிடுவேன் என்று அவர் அடிக்கடி குறிப்பிட்டார். அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பிறகு 2018 மே 8 அன்று இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக ஐக்கிய அமெரிக்கா அறிவித்தது. 2020 ஜனவரி 3 அன்று பக்தாது விமான நிலையம் மீது ஒரு ஆளில்லா விமானத்தை கொண்டு ஐக்கிய அமெரிக்க ராணுவம் தாக்கியது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படைகளின் உயர்தர பிரிவான குதுஸ் படைகளின் தலைவர் காசிம் சுலைமானி இதில் கொல்லப்பட்டார். 2021 ஆகஸ்ட் 3 அன்று இப்ராஹிம் ரைசி ஈரானின் 8வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மகசா அமினியின் தலைவராக 2021-2024 மகசா அமினியின் மரணத்தை தொடர்ந்து ஈரானிய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் 2022 செப்டம்பர் 16 அன்று தொடர்ந்தது. 2024 ஏப்ரல் 1 அன்று சிரிய தலைநகரான திமிஸ்கிவில் ஈரானிய துணை தூதரக கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதல் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படைகளின் முக்கிய மூத்த தளபதி பிரிகேடியர் ஜெனரல் முகமது ரெசா சஹேரி கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்தது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது 300க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்களையும் ஏவுகணைகளையும் கொண்டு
ஏப்ரல் அன்று தாக்குதல் நடத்தியது. எனினும் ஈரானிய தாக்குதல் பெரும்பாலும் இஸ்ரேலின் வானெல்லைக்கு வெளியேயோ அல்லது நாட்டின் மீதான வான்பரப்பிலேயோ தடுத்து முறியடிக்கப்பட்டது. 2024 மே 19 அன்று நாட்டின் கிழக்கு அசர்பைஜான் மாகாணத்தில் நடந்த ஓர் விமான விபத்தில் இப்ராஹிம் ரைசி இறந்தார். அதிபரை ரைசியின் இறப்புக்கு பிறகு முதல் துணை அதிபரான முஹம்மது முஹ்மார் செயல்பாட்டு அதிபராக நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகுதான் 2024 இருந்து தற்பொழுது மசூத் பெசஸ்கியன். 2024 ஜூலை 28 அன்று ஈரானின் அதிபர் தலைவர் அயத்துல்லா அலி கொமைனியால் அதிகாரப்பூர்வமாக ஈரானின் புதிய அதிபராக மசூத் பெசஸ்கியன் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்டார். ஜூலை 5 அன்று அதிபர் தேர்தலில் சீர்திருத்தவாதியான பெசஸ்கியன் வெற்றி பெற்றார். டிசம்பர் 2024 சிரியாவில் ஈரானின் ஒரு நெருங்கிய கூட்டாளியான ஆசாத்தின் வீழ்ச்சி இந்த பிராந்தியத்தில் ஈரானின் அரசியல் செல்வாக்குக்கு ஒரு பெரும் பின்னடைவாக இருந்தது. ஈரானின் சுருக்கமான ஒரு வரலாற்றை நாம் பார்த்தோம் மற்றும் வரலாறுகளை ஏனைய காணொளிகளில் நாம் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.